அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து வயிற்று மற்றும் குடல் புண்களை ஆற்றக்கூடிய ஒரு சிறந்த அருமருந்து ஜவ்வரிசி கஞ்சி தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கணும். இதுக்கு ரொம்ப சிம்பிளான பொருட்கள், நம்ம வீட்டில் இருக்கிற ரொம்ப சிம்பிளான பொருட்களே நமக்கு போதும். ஜவ்வரிசி, ஒரு டம்ளர் பால், கொஞ்சம் தேவையான அளவுக்கு சர்க்கரை, அது மட்டும் இருந்தால் போதும். சூப்பராக வயிற்று புண்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கஞ்சியை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஜவ்வரிசியை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அதுவே நமக்கு போதுமான அளவு. நான் ஜவ்வரிசி என்ன பண்ண போகிறேன்னா, தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். நீங்கள் வந்து ஜவ்வரிசி கஞ்சி செய்கிறீங்கன்னா நாள் நைட்டே ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் வந்து குடிக்கணும். அப்போ தான் நம்ம வயிற்றில் உள்ள புண்கள்லாம் வந்து சீக்கிரம் ஆறும். நீங்கள் வீட்டில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகளை வந்து கூட்டி குறைச்சிக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி ஆட்கள் இருந்தாங்கன்னா, நான் இப்போ ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன்னா ஒரு 3 பேர் நாங்கள் குடிக்கிற மாதிரி எடுத்துருக்கோம். நீங்கள் வந்து வீட்டில் அதிக நபர்கள் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. இது வந்து ஆனால் ஓவர் நைட் நம்ம ஊற வச்சோம்னா தான் நசுங்கும். நல்லா பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். நல்ல மாவு ஜவ்வரிசி நான் எடுத்திருக்கேன். நசுங்குது பார்த்திங்களா? நம்ம கையை வச்சு நசுங்கும் போது நசுங்கணும். இல்லைன்னா வச்சுக்கோங்க, ஜவ்வரிசி வந்து அங்கங்கே நமக்கு வாயில் வந்து கடிபடுங்கிறதுனால நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து அந்த கஞ்சி நமக்கு கிடைக்கும். அதனால் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அரைகுறைலாம் ஊறக்கூடாது. ஓவர் நைட் நம்ம ஊற வச்சு நாளே ஊற வச்சு எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம வந்து ஜவ்வரிசி வந்து வேக வச்சுருவோம். வேறு எதுவுமே நான் இப்போ சேர்க்கல. ஜவ்வரிசியோட ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி இப்போ நான் வேக வைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஆட்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாட்டரும் பாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு மட்டும் ஒரே ஒரு டம்ளர் வந்து வாட்டர், நம்ம ஆல்ரெடி ஒரு டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதில் வந்து எக்ஸஸாக ஒரு வாட்டர் வந்து ஒரு டம்ளர் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதி வரட்டும். இது வந்து வயிற்றில் உள்ள புண்கள்லாம் இமிடியேட்டாக ஆற்றக்கூடியது. நான் வந்து கண்கூட இது யூஸ் பண்ணதுனால நான் உங்களுக்கு வந்து இதை வந்து சொல்கிறேன். எனக்கு அப்படி தான் அல்சர் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து ரெகுலராக இதை எடுத்துக்கும் போது என்னுடைய வலி வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிச்சு. டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் டேப்லெட்ஸ் எடுத்தாலும் இந்த மாதிரி கஞ்சி வகைகள் நம்ம சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு வயிற்றுப்புண் வந்து ஆறும். நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றதுனால தான் இந்த அல்சர் ப்ராப்ளம்ஸ் வருது. அப்போ வந்து இந்த கஞ்சி வந்து நம்மளுடைய வயிற்றுப்புண் ஆற்றக்கூடிய அருமருந்தாக இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ நல்ல கொதி வருது பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அது கண்ணாடி பதத்தில் இருக்கும். அந்த மாதிரி அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா கொதிய விட்டுருங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா அப்படியே பால் பாலாக வந்து நல்லா அழகாக பார்க்கவே வந்து ஒரு மாதிரி நல்லா பால் பாலாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். அப்போ வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பால் சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பால் சேர்க்கக்கூடாது. நீங்கள் பாலோ இல்லை பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் வந்து கடைசியாக தான் ஊற்றணும். ஆனால் நான் பாலுங்கிறதுனால நடுவுலே ஊற்றி நம்ம காய வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு நல்லா ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துக்கிட்டு வந்திருக்கிறது நல்லாவே தெரியுது உங்களுக்கு. கண்டிப்பாக பெண்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், வயிற்றுப்புண் உள்ள பெண்கள். இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதி வந்துட்டுருக்கு. இந்த டைமிங்கில் நல்லா நம்ம ஒரு டம்ளர் நான் பால் சேர்க்க போகிறேன். நீங்கள் உங்களுடைய ஆட்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி பால் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பால் நான் பசும்பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை நான் அதில் அப்படியே ஆட் பண்ணிக்கல. நீங்கள் பசும்பால் தான் சேர்க்கணுமான்னு கேட்க வேணாம். உங்கள்கிட்ட என்ன பால் இருக்கோ நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பசும்பால் சேர்க்கலாம், இல்லை பேக்கெட் பால் சேர்க்கலாம். அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பாலை ஊற்றிடாமல் கொஞ்சம் கொதிக்க வச்ச பாலை வந்து ஊற்றினா நல்லாயிருக்கும். இப்போ பாலோட அந்த சேமியா ஜவ்வரிசியும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வரணும். பாலும் அந்த ஜவ்வரிசியும் நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் வந்து அந்த கஞ்சி வந்து நம்மளுடைய வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடிய பலன் கொடுக்கும். அதுக்கு பாலும் நமக்கு வந்து வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடியது இருக்குது. அதே மாதிரி ஜவ்வரிசிக்கும் வந்து நமக்கு வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடிய சக்தி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிஞ்சிக்கிட்டு வருது இல்லைங்களா? இதன் கூட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு வெல்லம், இல்லை ஜீனி, எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு வெல்லம் சர்க்கரை தான் நான் எடுத்திருக்கேன்.
ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சிக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா கூட வந்து சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து இல்லை நான் இனிப்பு கம்மியாக சாப்பிடுவேன்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் கிட்ட வந்து நான் வந்து வெல்லம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். நல்ல வாசனையாக இருக்குது. இதோட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம், ஏலக்காய். ஏலக்காய் வந்து வாசனைக்கு மட்டும் இல்லை, அதுவும் நம்மளுடைய வயிற்றுப்புண்களை ஆற்றக்கூடியது. அதனால் வந்து இதோட நம்ம இப்போ வந்து ஏலக்காய் வந்து ஆட் பண்ண போகிறோம். நல்லா கொதி வந்துட்டுருக்கு இப்போது. நல்லா ஒரு நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணணும் நம்ம. ஏன்னா பாலும் ஜவ்வரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதி வந்துச்சுன்னா அது வயிற்றுப்புண்ணை வந்து சீக்கிரமாக ஆற்றும். அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொதி வர்றது உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்குங்க இல்லையா? இந்த சமயத்தில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நல்லா கொதிக்க விட்டுருவோம். கொதிச்சதுக்கப்புறம் அடுத்தது நம்ம இப்போ வந்து ஏலக்காய் வந்து அதில் ஆட் பண்ண போகிறோம். ஏலக்காய் வந்து ஒரு 2லேருந்து 3 ஏலக்காய் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கங்க. நிறைய ஏலக்காய் சேர்க்க வேண்டாம். 1 அல்லது 2 ஏலக்காய் போதும். ஏன்னா நம்ம பால் 1 டம்ளர் பால் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து அதிகமாக தேவையில்லை. நான் ஒரு 2 ஏலக்காய் வந்து நசுக்கி இதில் சேர்த்துட்றேன். இதில் வந்து நம்ம ஸ்வீட்டு நம்ம போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து அந்த ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக என்ன தேவைப்படும்னா உப்பு தேவைப்படும். உப்பும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கங்க. கூடவோ குறைச்சிவோ உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு வந்து கடைசியாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் உப்பு ஆட் பண்ண வேணாம். லாஸ்ட்டாக தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு உப்பு வேணான்னு சொன்னாலும் உப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நான் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நான் வந்து உப்பு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? டேஸ்ட்டுக்காக தான் கொஞ்சம் நான் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு உப்பு வேணான்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து நமக்கு ஆப்ஷன் தான். டேஸ்ட்டில் செம்மையான டேஸ்ட் இருக்கும். வயிற்று புண்ணை வந்து எவ்வளோ சீக்கிரம் ஆற்ற முடியும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா 2 டைம் தான் நம்ம குடிக்கலாம். இல்லை இதை வந்து நார்மலாகவே டெய்லியுமே நம்ம எடுத்துக்கும் போது வயிற்றில் வந்து புண் பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு தெரியும் பார்த்தது. நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு உப்பு சர்க்கரை ஏலக்காயோட வாசனையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமன்னு இருக்க வருது. நம்ம எப்பொழுதுமே வந்து கசப்பான மருந்துகள் வந்து வயிற்றுப்புண்ணை ஆற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இந்த மாதிரி புதுமையாக நம்ம இந்த மாதிரி கஞ்சிகள்லாம் வச்சு குடிக்கும்போது வயிற்றில் உள்ள புண்களாக வந்து சீக்கிரமே நமக்கு ஆறிடும். இதை நம்ம மட்டும் இல்லை, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை யாருக்கு வேணாலும் இதை நீங்கள் வந்து கொடுக்கலாம். இந்த கஞ்சி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே குடிப்பாங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.